ஒருத்தனை அடிச்சா திருப்பி அடிக்கணுங்கிறது எல்லாருக்குமே தோன்ற விஷயம். ஆனா அது பண்ணாம அதை கட்டுப்படுத்துற அந்த தாட்டை கட்டுப்படுத்துற மன வலிமைங்கிறது ரொம்ப முக்கியங்கிறது ரீசெண்டா ஒரு சம்பவத்துல நான் பார்த்தேன். ஒரே ஒரு அடி ஒருத்தனோட டோட்டல் லைஃபையே க்ளோஸ் பண்ண போகுது. ஒரு செகண்டோட கோபத்தோட அது கொடுக்க போற வேலை என்னங்கிறது தமிழ்நாடே பார்க்க போகுது. இந்த வருஷம் எலெக்ஷன் டைம்ல நான் ஒரு விஷயத்துக்காக ஒரு எமர்ஜென்சிக்காக போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு கட்சியோட, எந்த கட்சியும் நான் சொல்லலை, அந்த கட்சியோட கேம்பெயின் வெஹிக்கிள் ஒரு ரோடையே கிராஸ் பண்ணி மறித்து கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் பைக்கு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் கார்னால போக முடியல, ஏன்னா நான் காரில் போயிருந்தேன். நான் ஒரு டேர்னிங் திருப்பி எடுக்கிறப்ப தான் அந்த வண்டி எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சோன்னு தெரில, டக்குன்னு ஒரு 2 ஹார்ன் அடித்தேன். அப்போ அங்கேருந்து திருப்பி ஒருத்தர் வந்து என்னை பார்த்து அப்படியே முறைச்சாரு. ஒயிட் ஷர்ட், பிளாக் பேண்ட். அப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு, இது வந்து அப்போ தான் தெரியுது, அப்போ தான் நான் கவனிக்கிறேன் அது வந்து கேம்பெயின் நடந்துட்டுருக்குன்னு. அந்த வண்டியில் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார். அவர் அங்கேருந்து கை காமிச்சார், தம்பி கொஞ்சம் போயிருங்க, ரிவர்ஸ் எடுத்து போயிருங்க அப்படின்னு. நானும் ரிவர்ஸ் எடுத்து வந்துட்டேன். உண்மையிலேயே ரொம்ப கோவம் வந்துச்சு. ஒரு பொது வழியில் வண்டியை நிப்பாட்டி கிராஸ் பண்ணி ஆளுங்களை போக விடாமல் எதுக்கு கேம்பெயின் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்கணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் ஒரு ஹார்ன் அடித்ததுக்கே ஒரு முறைச்சவங்க அன்னைக்கு ஒரு கான்வர்சேஷன் நான் வச்சுருந்தேன்னா என்ன நடந்திருக்கும்னு ரொம்ப நேரம் கழித்து நான் யோசித்தேன். இன்னொன்று, அந்த தெரிஞ்சவர் இருந்தனால எனக்கு வேறு வழி இல்லாமல் நான் அவரோட ரெஸ்பெக்டுக்காக, அவருக்கு கொடுக்குற மரியாதை நிமித்தமாக அங்கேருந்து கிளம்பி வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, நான் எப்போ சொல்கிற விஷயந்தான், கோழத்தனத்துக்கும் முட்டாள்தனத்துக்கும் ஒரு சின்ன லைன் தான் வித்தியாசம். இப்போ அப்படியே அந்த தஞ்சாவூர் சுச்சுவேஷனுக்கு வருவோம். சேம் சிமிலர் சினாரியோ. அந்த பையனை அந்த விசிகே மெம்பர்ஸ் வந்து தடுத்திருக்காங்க. அந்த பையனும் நிறையா பேசியிருக்கான், எகிரி இருக்கான். பிரச்சனை நடக்குது, போலீஸ் வராங்க. அதுக்கப்புறம் அந்த சம்பவம் அங்கே நடக்குது. இப்போ அவர் அடித்தது, அவர் திருப்பி போலீஸ் அடிச்சு, இதை பற்றிலாம் நான் பேச வரல. இந்த சுச்சுவேஷன் எதனால வந்துச்சுன்னு யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க